பிரைஸ் லார்ட். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 வசனம். 1 Corinthians chapter 13 and verse 1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கிட்ட அன்பு இல்லையோ அவங்க எல்லாம் தனக்குரியது என்று சொல்லி சுயநலத்தோடு கூட தான் வாழ்வாங்களே தவிர மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமாகவும் வாழ மாட்டாங்க. அது நிச்சயமாக உண்மைங்க. ஏன்னா பழங்காலத்தில் நம்முடைய தமிழர்களுடைய புராணம் பெருமையாக இருந்தாலும் பல மருத்துவ குறிப்புகளும் ஆராய்ச்சி நூல்களும் இருந்தாலும் அது தன்னுடையது, தன்னுடைய பரம்பரைக்கு, தன்னுடைய தகுதிக்கு, தன்னுடைய பெருமைக்கு என்று சொல்லி அவங்க ரகசியமாய் காத்து கொண்டதால அது நம்முடைய பயன்பாட்டுக்கும் நம்முடைய புகழுக்கும் இன்னைக்கு கிடைக்காமையே போயிடுச்சு. அவங்க மட்டும் உண்மையாகவே நேசித்து அன்பு கூர்ந்து இது மற்றவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா நம்முடைய புகழ் இன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்கும். அப்போ யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னால் அவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்பு தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அஸ்திபாரம். கடவுள் நம்மை அளவற்ற அன்பினால் நேசித்ததால் தான் நம்ம எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் நம்ம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது இரக்கத்தோடு கூட நம்ம ஏற்றுக்கொள்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வச்சாரு. இயேசு கிறிஸ்து நம்மை அளவற்ற அன்பினால் நேசித்ததால் தான் நம்முடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே ஜீவபலியை சிலுவையில கொடுத்தாரு. எனவே நம்ம வாழ்க்கைக்கு அஸ்திபாரமும் ஆரம்பமும் அன்பு மாத்திரம்தான். இந்த அன்பு நமக்குள்ள உண்மையா இருக்குன்னு சொன்னா நிச்சயமா நல்ல உறவுகளை நம்ம சம்பாதிக்க முடியும். நம்முடைய பேரும் புகழும் பட்டங்களும் பதவிகளும் தற்காலிகமாக சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் உண்மையான அன்பு எங்க இருக்கோ, நம்ம யாரை உண்மையா நேசிக்கிறோமோ இல்லை நம்ம யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ அவருடைய உறவு தான் நமக்கு கடைசி வரைக்கும் வருமே தவிர நிச்சயமா இந்த தற்காலிகமா நம்ம பேர் புகழுக்காக வருகிறது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கவே இருக்காது. எனவே நம்ம சும்மா இந்த சத்தமிடுகிற பாத்திரத்தை போல தனக்குன்னு நான் பெரியவன் என்று சொல்லி பெருமையோடு கூட வாழ்ந்திருப்பதை காட்டிலும் கடவுள் சொன்னதை போல முழு இருதயத்தோடு கூட நம்ம கடவுளை அன்பு கூறுவோன்னு சொன்னா கடவுள் கட்டளையிட்டது போல நம்ம மற்றவர்கள் மீது உண்மையான அன்பு கூர்ந்து மற்றவர்களோடு கூட இசைந்து வாழ்வோம் என்று சொன்னா நிச்சயமாய் கடவுளுக்கு பாத்திரமாய், கடவுளுடைய அன்பிற்கு பாத்திரமாய், மற்றவருடைய அன்பிற்கு பாத்திரமாய் நம்ம ஒருவர் இசைந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எனவே நம்முடைய நேரத்தை இந்த பேரும் புகழும் பணமும் சம்பாதிப்பதை முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் நம்ம கடவுளை நேசிக்கிறதையும் மற்றவர்களை நேசிக்கிறதையும் நேரத்தை செலவிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.